ஒரு லவ் ஸ்டோரி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நிறைய கதையை டிஸ்கஸ் பண்ணுறப்ப இது வரைக்கும் வராத மாதிரி எதாவது இருக்கணும், ஒரு லைன் புதுசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறப்ப தான் இந்த ட்ரீம் கேர்ள் கதை உருவாச்சு. கதையே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. லவ் இஸ் ஆல்வேஸ் சேம். ஜென்ரலாக உங்களுக்கு இந்த ஜென்ரேஷனோட லவ் பற்றி என்ன? எனக்கு ஆப்வியஸாக இந்த 2K கிட்ஸோட லவ் மேலே ஒரு பெரிய அபிப்பிராயமே கிடையாது. இந்த டைம் இந்த காலத்துக்கு லவ் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. பாக்யராஜ் சார் அவர் உங்கள் படங்கள் பார்த்து அதை பற்றி சொல்லும் போது எப்படி இருந்தது? உண்மையிலே அது அவர் என் படத்தை பார்த்துட்டு பாராட்டி ஒரு லெட்டர் கொடுத்தாரு. அதுதான் அந்த படம் எடுத்ததுக்கான கம்ப்ளீட்னஸ். என்கிட்ட பணம் இல்லை, பட்ஜெட் இல்லை, படம் எடுக்கணும்னு சொல்லிட்டே இருக்கிறாங்களே நிறைய பேர். அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு செயலை இறங்கிட்டீங்கன்னா அது தானாக நடக்கும். நிறைய பேர் அந்த ஆரம்பிக்கிறதுல தான் தயக்கம் பண்ணுவாங்க. எனக்கு அசிஸ்டன்ட் லயலா காலேஜ் ஸ்டூடெண்ட் 4 பேர் கூப்பிட்டு போயிருந்தேன். நான் 5 பேருமே படத்தில் நடித்தாங்க. ஒரு மினிமல் பட்ஜெட் படத்தை எப்படி தேட்டருக்கு இல்லை ஆடியன்ஸ் கூட படம் நல்லா எடுக்கணும். அதை விட்டுட்டு வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்றைக்கி என் கூட ட்ரீம் கேர்ள் படத்துடைய டீம்லேருந்து டேரக்டர் MR பாரதி சார் அண்ட் ஆக்ட்ரஸ் இந்திரா மேம் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்கள் 2 பேரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி. ஸோ படம் ரிலீஸ் நெருங்கிருச்சு. போஸ்டர்ஸாக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், பார்க்கும்போதே இந்த ஜெனரேஷனுக்கான ஒரு படமாக இருந்தது. ஸோ இதை கிராஃப்ட் பண்ணதாக இருக்கட்டும், இதுக்கான ஐடியாவாக இருக்கட்டும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஒரு லவ் ஸ்டோரி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நிறைய கதையை டிஸ்கஸ் பண்ணுறப்ப இது வரைக்கும் வராத மாதிரி எதாவது இருக்கணும், ஒரு லைன் புதுசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறப்ப தான் இந்த ட்ரீம் கேர்ள் கதை உருவாச்சு. முதல்ல இந்த கதையை ரெடி பண்ணோன்னே ஃபஸ்ட்டு புக்காகவே எழுதினேன். ஆமாம், நானும் கிருத்திகா தாஸ்ன்னு ஒரு ரைட்டர் 2 பேர் சேர்ந்து முதல்ல புக்கை எழுதி புக்கை ரிலீஸ் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் தான் நான் ஷூட்டிங்க்கு பிளான் பண்ணி போனேன். போகிறப்ப லவ் ஸ்டோரி லொக்கேஷன் கொஞ்சம் நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கணும்னு ஊட்டி பிளான் பண்ணிட்டுங்க. நல்லா கிளைமேட் இருந்தது. ஊட்டியில் போய் லவ் ஸ்டோரிக்கான ஒரு மூடோட இந்த கதை நவரும். படம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் பார்க்குறவங்களுக்கு. அதுதான் லவ் இஸ் ஆல்வேஸ் சேம். ஜென்ரலாக உங்களுக்கு இந்த ஜென்ரேஷனோட லவ் பற்றி என்ன ஐடியா? எனக்கு ஆப்வியஸாக இந்த 2K கிட்ஸோட லவ் மேலே ஒரு பெரிய அபிப்பிராயமே கிடையாது. ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு லவ்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு திங் தானே, ரொம்ப அழகான ஒரு விஷயம். அந்த அழகான லவ் நம்ம எங்கே ஃபீல் பண்ணோம்னா கண்டிப்பாக கொஞ்சம் பேக்கில் போய் இந்த 90s 80s போய் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அங்கே பயங்கர த்ரில்லிங்கும் இருக்கும். ஈக்குவலாக அந்த லவ்வுக்கு ஈக்குவலாக நம்ம த்ரில்லிங்கும் இருக்கும். வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, நிறைய பிரச்சனைகள், பொண்ணை வீட்டில் அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்புறம் ஃபோன் வரக்கு முன்னாடி லெட்ரு, அப்புறம் ஃபோனு 1 ரூபா காயின் ஃபோனு, அது இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருக்கோம். ஆனாலுமே பாருங்கள், இந்த டைம் இந்த காலத்துக்கு லவ் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ரொம்ப என்னென்னா எல்லாத்தையும் மொபைல் இருக்குது, அதையும் தாண்டி பேசணுன்னா மெசேஜ் அனுப்பிச்சிடலாம், அதையும் தாண்டி பேசணுன்னா ஃபேஸ்புக் போகலாம், அதையும் தாண்டினா இன்ஸ்டாகிராம், இப்படி போய் சோஷியல் மீடியா இருக்குது, பல வகைகள் இருக்குது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. அந்த டைமில் கம்யூனிகேஷனுங்கிறதே இல்லை, கிடையாது. நம்ம ஆளுங்க பேச முடியாது, பார்க்க முடியாதுன்றதுனாலையோ என்னமோ தெரியல, ரொம்ப அழகாக லவ் பண்ணியிருக்காங்க. இந்த காலத்தில் எல்லாமே ஈஸியாக இருக்குன்றதுனாலே என்னமோ தெரியல, அத்தனை டாக்ஸிக் வச்சுக்கிறாங்க. பாக்யராஜ் சார் அவர் நிறைய ஹிஸ்டாரிக் லவ் ஸ்டோரிஸ் எடுத்திருக்காரு. அவர் படங்கள் எல்லாமே கல்ட் ஃபிலிம்ஸாக இருக்கும்போது அவர் உங்கள் படங்கள் பார்த்து அதை பற்றி சொல்லும் போது எப்படி இருந்தது? உண்மையிலே அவர் என் படத்தை பார்த்துட்டு பாராட்டி ஒரு லெட்டர் கொடுத்தாரு. அதுதான் அந்த படம் எடுத்ததுக்கான கம்ப்ளீட்னஸ். ஒரு பெரிய அவார்டு வாங்கின மாதிரி. அந்த என் வாழ்க்கையில் மறக்க முடியாது அந்த லெட்ரு. சார் எழுதி கொடுத்த லெட்ரு வாங்கின அந்த நாள் இருக்குல்ல, மறக்கவே முடியாது. அவர் எவ்வளோ பெரிய கலைஞன்றது அந்த லெட்டரில் தெரியும். நான் யாரோ ஒன்றுமே சம்மந்தம் இல்லை, ஆனால் எங்கள் சாருக்கும் எனக்கு இடையில அந்த படம் தான். ஆனால் அந்த படத்தை அவ்வளோ பிரமாதமாக அவரை பதிவு பண்ணியிருக்கேன். நான் இது மாதிரி ஒரு படம் எடுக்க முடியலையே. ஆமாம், அதெல்லாம் ரொம்ப அதான் இட்ஸ் கிஃப்ட். எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லுவேன். சரிங்களா? ஆமாம், அது இந்த படத்துலேயும் வேறு ஒரு உணர்வு இருக்கும். என்னடா அவ்வளோ புதுசாக இருக்கு பார்க்குறவங்களுக்கு. நான் இந்த படம் ஆசா புதுசான்னு எடுக்கலை. என்கிட்ட பணம் இல்லை, பட்ஜெட் இல்லை, சும்மா அதாவது என்னென்னா படம் எடுக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே நிறைய பேர். அப்படி இருக்கக்கூடாது. சரி, ஒரு நாள் ஷூட் பண்ணலான்ட்டு தான் நான் ஊட்டிக்கே போனேன். ஒரு நாள் என்கிட்ட பட்ஜெட் இருக்குது, ஒரு நாள் ஷூட் பண்ணலான்ட்டு.
அப்படியே போனேங்க. அப்படியே அது என்ன நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன்ல, அப்படி அப்படியே 1 நாள் 2 நாள் 18 நாள்ல அந்த படத்த முடிச்சுட்டு வந்தேன். நீங்க ஒரு செயல்ல இறங்கிட்டீங்கன்னா, அது தானா நடக்கும். நெறைய பேர் அந்த ஆரம்பிக்கிறதுல தான் தயக்கம் பண்ணுவாங்க. இத நான் பொதுவா எல்லாருக்கும் சொல்றது. நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்கன்னா, இன்னைக்கே அத ஆரம்பிச்சுருங்க. நான் எல்லாரும் மீட் பண்ற அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் சொல்லுவேன். ஒரு நாள் ஷூட்டிங் உங்க 10,000 இருந்தா போதும். அந்த ஒரு நாள் ஷூட் பண்ணுங்க. அந்த படம் 3 மாசத்துல 6 மாசத்துல கம்ப்ளீட் ஆயிரும். ஏன்னா நெறைய பேர் பண்ணுன்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. அது அந்த மாரி விஷயம் பண்ணக்கூடாது. நீங்க எது நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. எனக்கு கிடைச்ச ப்ரொடியூசர் வந்து ஒண்ணுமே இல்ல. எங்க கையில ரூ. 2,00,000 குடுத்தாரு. எவ்வளவு? ரூ. 2,00,000. ரூ. 2,00,000. நான் ஒண்ணுமே பண்ணல. ஊட்டிக்கு டிக்கெட் போட்டேன். ஹார்ட் டிஸ்க் வாங்கினேன். ரூம் போய் புக் பண்ணி செட்டில் ஆயிட்டோம். ஸோ ஒரு நாள் ஷூட்டிங்க்கு தயாராகிட்டேன். புரியுதா? கம்ப்ளீட்டா ஊட்டியில போய் ஷூட் பண்ணுறதுக்கு. அது ஆட்டோமேட்டிக்கா பக்காவா நடந்துருச்சு. அதாவது எதுவுமே இல்ல. எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா லயோலா காலேஜ் ஸ்டூடெண்ட் 4 பேர கூட்டு போயிருந்தேன். 4 பேர் என்னென்ன தெரியுமா வேலை செய்யுங்க? அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா இருப்பாங்க, காஸ்டியூம் பார்த்துப்பாங்க, ப்ரொடக்ஷன் பார்த்துப்பாங்க. ஒருத்தர் வந்து ஆன்லைன் அன்னைக்கு ஷூட் பண்ணது எடிட் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு எடிட் பண்ணுவா. ஒரு பையன் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் எடுப்பான். இந்த 5 பேருமே படத்தில் நடித்தாங்க. சப்போர்ட்டிங் ரோல. ஓகே. அதாவது நான் செலக்ட் பண்ணி தேடி போயிருந்தா கூட அப்படி கிடச்சிருக்காது. இந்த படமே ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுக்கப்படும் போது நிறைய கேள்விகள் வரும். எப்படி வந்து ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி ஒரே டைமில் எப்படி 2 பையனை லவ் பண்ணலாம், அந்த கேள்விகள் பலது வரும். ஆனால் அதுவே ஒரு மென் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ட்ரிபிள் ஏதாவது ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி வரும்போதோ 2 ஹீரோயின் லவ் ஸ்டோரி வரும்போதோ கேள்விகள் வர்றது பெருசாக கம்மியாக இருக்கும். இது எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு விஷயம்? பையன் வரும்போது அது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஏன்னா நாங்கள் வந்து காலங்காலமாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல இருந்தே வந்து தாத்தா பாட்டி காலத்திலேயே 2 பொண்டாட்டியெல்லாம் வீட்டில் வச்சு வாழ்ந்தவங்களாம் இருக்காங்க. 2, 3, 4லாம் வச்சு வாழ்ந்தவங்களாம் இருக்காங்க. அதனால அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாருக்குமே பையன் தானே, அவ்வளோதானே. பொண்ணா, பொண்ணுக்கு 2 பையனா, எப்படி அவன் பாரு 2 பையனா ஒரே டைம்ல அதெல்லாம் வந்து அது என்னன்னா நம்ம பிரச்சனையே கிடையாது, சொசைட்டியோட பிரச்சனை தான். அவங்க வந்து ஒன்று மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதுதான் ஓடிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். புரியுதுங்களா? அந்த டைமில் வந்து ஓகே ஆம்பளைங்கன்னா வந்துட்டு எத்தனை லவ் வேணால் பண்ணலாம், எத்தனை பொண்ணை வேணால் ஒரே டைமில் வந்து இது பண்ணலாம். ஆனால் வந்து பொண்ணு அது பண்ணும்போது கண்டிப்பாக இப்போ வரைக்குமே இல்லை, இப்போ வரைக்குமே பசங்களோட மென்டாலிட்டியுமே இன்னமும் அப்படி தான் இருக்குது. ஏன் அந்த பொண்ணு படுறா 2 பையன் கூட பேசுகிறாடா ஒரே டைம், பேசினாலே இதில் லவ்னு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த லவ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அங்கே ஒரு கரெக்டான ஒரு பாண்டிங் இருக்குது அப்படிங்கிறது வந்து 2 பேர்கிட்டையும் ஒரே டைமில் ஒரே மாதிரி இருக்குமான்றது எனக்கு டவுட்டு தான். அது எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா இங்கே கம்மியாக இருக்கும், அங்கே அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி கூட இருக்கும். ஆனாலும் அந்த ஒரு லவ் இருக்குல்ல, அது வந்து என்றைக்குமே போகாதில்ல. அதில் மட்டும்தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள்லே வந்து பார்த்தீங்கன்னா உடன்பாடே கிடையாது. ஒரு படம் வந்து நம்ம பட்ஜெட்டாக பிளான் பண்ணும்போது என்ன சொல்கிறது, மினிமல் பட்ஜெட் படங்களுக்கு அதை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கறதுங்கிற ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்குது. காலங்காலமாக இந்த பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. எப்படி வந்து சொசைட்டியில் ஒரு பிரச்சனை இருக்கோ அதே மாதிரி சினிமாவில் இந்த பிரச்சனை இருக்குது. ஒரு மினிமல் பட்ஜெட் படத்தை எப்படி வந்து தியேட்டருக்கு இல்லை ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்த்துறது? இப்போ 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது என்னோட ட்ரீம் கேர்ள். இப்போ எனக்கு யாரும் பையர்ஸ் கிடையாது, டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. நானே தான் ஓன் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதுக்கு நிறைய பணம் வேணும், அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. ஃபஸ்ட்டு விஷயம். இப்போ நான் நிறைய பேருக்கு அவங்க நினச்சிக்கிறாங்க ஒரு படம்னா 200 தியேட்டர் ரிலீஸ் ஆகணும். பெரிய ஹீரோவுங்களுக்கு அது ஓகே ஆகும். ஏன்னா அந்த ஹீரோவுக்காக வருவாங்க, அப்போ கலெக்ட் ஆகும். இப்போ அந்த 200, 300 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி ஹீரோ படங்கள் ஓடும். அப்போ என்னன்னா ஒரு வாரத்தில் படத்தை கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த ஹீரோக்காக பார்ப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அதுலேயே ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, நீங்கள் 400 தியேட்டர் ரிலீஸ் பண்ணால் எந்த ஹீரோ படம்னாலும் சரி, ஒரு ஷோவில் இந்த படம் நல்லா இல்லைன்னு பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த ஒரு ஷோ முடிஞ்சோடனே தெரிஞ்சு அந்த படத்தோட ரிசல்ட்டு. ஸோ அடுத்த ஷோ வந்து காலியாக தான் இருக்கும். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால் எனக்கு என்னென்னா, ஒரு படம் எடுங்க, நீங்கள் 10 தியேட்டரோ 5 தியேட்டரோ கம்மியாக ரிலீஸ் பண்ணுங்கள். ஓகே. நீங்கள் 1,00,000 ரூபா இருந்தால் ஒரு 4 தியேட்டர் ரிலீஸ் பண்ணலாம். சரியா? அந்த 4 தியேட்டரில் மக்கள் கொஞ்சம் பேர் வந்தாங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா அந்த படம் 4 தியேட்டர்னா 40 ஆகும், 140 ஆகும். ஓகேவா? அதாவது நிறைய பட்ஜெட் செலவு பண்ணாமல் இப்படி பிளான் பண்ணுங்கன்றேன். இப்போ சிறைன்னு ஒரு படம் பெரிய ஸ்டார் வேல்யூக்காக இல்லை அந்த படம் இல்லையா? ஆமாம். ஆனால் அந்த படம் நல்லா இருக்கணுன்னே அது எவ்வளோ பெரிய ஹீரோ
பெரிய ஹீரோ நடிக்கிற படங்களோட கலெக்ஷன் எல்லாம் தூக்கி சாப்பிட்ருக்கு. எல்லா காலகட்டத்திலையும் இந்த மாதிரி புதுமுகங்கள் புது முயற்சி படம், இப்போ காதல்னு ஒரு படம் புதுமுகம் தான் நடித்தாங்க. அந்த படம் அடைஞ்ச ஹிட்டுக்கு எந்த ஸ்டார் வேல்யூ இருந்துச்சு? படம் நல்லா எடுக்கணும், அதை விட்டுட்டு ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம், அது பண்ண இவங்க படமே எடுக்க தெரியாமல் படம் எடுக்கிறப்பே 2 கோடி ரூபா 5 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க ஒன்றுமில்லாத கதைக்கு. ஃபஸ்ட்டு என்னென்னா இங்கே படம் எடுக்க வர்றவங்களுக்கு பிளானிங்கும் சினிமா பற்றின ஒரு புரிதல் வந்து இல்லாமல் இருக்கிற மட்டும்தான் சினிமா அவ்வளோ ரொம்ப லேகாக போகிற காரணம். இதே மலையாளத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு சினிமா மேக்கிங்கு, சினிமா புரிதல், கதை பண்ணுறதுல எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் அவங்க சின்ன சின்ன படம் எடுக்கிறாங்க. அது ஏன் ஓடுது? மொழியை தாண்டி ஒரு மலையாளத்தில் எடுத்தால் இப்போ எல்லாம் வந்து தெலுங்கு, தமிழ், ஹிந்தி எல்லாத்துலேயும் ஓடுது. ஏன்னா அது சின்ன பட்ஜெட்டில் அவங்க கரெக்டாக எடுக்கிறாங்க, வேறு ஒரு காரணம் இல்லை. சரியா? எங்கேயும் கேரளாவுக்கு நமக்கு எவ்வளோ தூரம் இருக்குது? கம்மி தான் சார். ஆமாம். அப்போ அவங்க என்னன்னா அவங்க கதை பண்ணுறதுல ஆகட்டும், மேக்கிங்கில், அதே நேரத்தில் அவங்க ரொம்ப செலவு பண்ணியெல்லாம் எடுக்க மாட்டாங்க. நமக்கு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துலையே நீ ஒரு படத்தை எடுங்க, இதுக்குன்னு புதுசாக தேடாதுங்க. இப்போ இந்த இடத்துல நான் ஷூட் பண்ணேன்னா எனக்கு யாருக்கா வாடகை கொடுக்குமா? இல்லை, என்னோடய ஆஃபீஸு. நீங்கள் அதுக்கு பழக்கப்படுத்தணும். இந்த ரூமை நீங்கள் என்ன வேணாலும் மாற்றலாம், பெரிய ரிசப்ஷனாக மாற்றலாம், பெரிய ஆஃபீஸாக மாற்றலாம், இல்லாட்டி ஒரு வீடாக மாற்றலாம். பெயிண்டிங் 10 வைங்க, ஓகே உங்களை பெயிண்டர்னு காட்டலாம். இதுக்கு நீங்கள் இடம் தேவையில்லை, ஃப்ரேமு தான் முக்கியம். அந்த ஃப்ரேமு முக்கியம், ஃப்ரேம்குள்ளே தான் கதை சொல்ல போகிறோன்ற நாலேஜ் இருக்குல்ல, அது நம்ம ஆளுங்களுக்கு இல்லை. இப்போ பப்ளிகேஷன் வச்சுருக்கேன், 40 ரூபாய்க்கு ஒரு சின்ன நோட்ஸ் போட்டு நான் நியூ காலேஜ்லேயும் டிஜி வைஷ்ணவ காலேஜ் வாசலில் ஹிண்டு பேப்பர் விரித்து விற்றேன். சரியா? இப்போ நான் ஒரு 1000கணக்கான புக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். உட்காந்த இடத்துல ஒரு நெட்வொர்க்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன். இப்போ பாருங்கள், எவ்வளோ நாளாக சினிமா எடுக்கணும்னு தான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் இப்போ நான் எடுக்கிறேன்ல, இப்போ எனக்கு எல்லா கம்ஃபர்ட் இருக்குது, நான் ஈஸியாக எடுக்கிறேன். நிறைய பேர் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செய்யுங்க, சினிமா எப்போல்லாம் எடுக்கலாம், ஓகேவா? அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ எடுத்தால் நான் இப்போ டைரக்டர் தானே, ஒரு படம் அதுக்காக வாழ்க்கையே இழக்கிறவங்க, கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் நினச்சா எனக்கு பயங்கரம் கஷ்டமாக இருக்கும். ஊட்டியில் போய் கூட நான் வந்து உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இங்கே இருந்து வைப்பாங்க, வேனை வச்சு போவானுங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு லொக்கேஷன் இருக்கும். அது இப்போ தங்கியிருக்க லாட்ஜிலே இருக்கும், பக்கத்தில் லாட்ஜை விட்டு இறங்கினா வரும். நான் வந்து லாட்ஜை விட்டு இறங்கி அந்த ரோடு இருக்குது, அந்த ரோட்லேயே 10-15 சீன் எடுத்திருப்பேன். ஆனால் தெரியாது. நான் வந்து என்னோடய கேமரா வந்து 1 கிலோமீட்டரை தாண்ட விட மாட்டேன், ட்ராவல்லே செலவாயிடும். என்னோடய நான் தங்கின நிலத்துலேருந்து 1 கிலோமீட்டர் போனேன்னா நான் 10 நிமிஷத்தில் போயிடுவேன், ஷூட்டிங் எடுப்பேன். அங்கேயும் அதுதான், நீங்கள் 40 கிலோமீட்டர் தாண்டி போனாலும் அதுதான். இந்த விஷயத்தை என்ன இவங்க தெரிஞ்சிட்டா போதும், காசே தேவையில்லை, ப்ரொடியூசர் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. என் படம் ஒரு ஷோ நல்லா இருக்குன்னா அது ஓடும், அதில் தரமாக இருக்கா எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த படம் நான் மினிமம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறேன். ஐ நாட் ஸ்பெண்ட் நோ பணமே இது பண்ணல, யாரையும் எதிர்பார்க்கல, நான் பண்ணுறேன், அவ்வளோதான் விஷயம். இதை உங்கள் எல்லோரும் சினிமா நேசிக்கிற எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். சரியா? கண்டிப்பாக சார். தேங்க்யூ. ஸோ இப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது, நீங்கள் ஆடியன்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா சொல்லுங்கள். வேலண்டைன்ஸ் டேக்கு அந்த டைமில் ரிலீஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக இது லவ் மூவின்றது எல்லாருக்கும் தெரியும். லவ் எந்த அளவுக்கு அழகான விஷயமோ அதே அளவுக்கு எங்கள் ட்ரீம்கள் ரொம்ப அழகான ஒரு படம். கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் வந்து இந்த படத்தை பார்க்கணும். படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்கும். ஸோ இன்னும் நிறைய தேட்டரு வந்து எங்கள் படத்துக்கு கிடைக்கிறதுக்கு ஆடியன்ஸ் தான் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான், அதுக்கு எந்த இதுவுமே இல்லை. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், ஒரு ஃபீல் குட் லவ் ஸ்டோரி. ஆமாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ.